டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். கானா நாட்டின் பயணத்தை முடித்துக்கொண்டு ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. சென்னை தரமணியில் 40 கோடி ரூபாயில் தமிழ் அறிவு வளாக கட்டுமான பணி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இபிஎஸ் தோல்வியில்தான் வெற்றி பெற முடியும், அமைச்சர் ரகுபதி காட்டம். திருபுவனம் கொடூர செயலுக்கு ஏவலாக இருந்த IAS அதிகாரி யார்? மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி. தாலிபான் அரசை ஏற்றது ரஷ்யா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது. ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி கானா பயணத்தை முடித்துக்கொண்டு ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டிற்கு சென்றார். அங்கு கடற்படை சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி பிரேசில் மற்றும் நமீபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல உள்ளார். அஜித்குமார் விவகாரத்தில் தலைமறைவாக இருக்கும் நிகிதா பொதுமக்களிடம் சிக்கிய போது காவல்துறையின் அலட்சியம் காரணமாக அவர் தப்பி ஓடியதாக புகார் எழுந்துள்ளது. நிகிதா கொடுத்த நகை திருட்டு புகாரே அஜித்குமார் லாக்அப் மரணத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் தலைமறைவான நிகிதா மீது பல மோசடி புகார்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் சாலையில் சிக்கிய நிகிதாவை மக்கள் பிடித்து வைத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். ஆனால் 2 மணி நேரம் ஆகியும் போலீசார் வராததால் ஹோண்டா காரில் அவர் தப்பி ஓடிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தரமணியில் 40 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ் அறிவு வளாகம் கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளுடன் இணைந்து தமிழ் பண்பாட்டு வளர்ச்சித்துறையை மீள்கட்டமைக்கும் செயல்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் ராஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்களை கொண்ட நூலகமாக உள்ளடக்கிய அறிவு வளாகம் அமைக்கப்பட உள்ளது. எந்த ஒரு அரசியல் எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உண்டு என அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக கூட்டணியில் நடிகர் விஜய் சேர்ந்தால் 2026 சட்டப்பேரவை தேர்தல் சவாலாக இருக்கும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ரகுபதி 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறினார். மேலும் இபிஎஸ்ஆல் தோல்வியில் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். திருபுவனம் அஜித்குமார் குடும்பத்தினரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சந்தித்து ஆறுதல் கூறினார். லாக்அப் படுகொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அவர் இந்த கொடூரம் நடத்த ஏவலாக இருந்த IAS அதிகாரி யார் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மனித உரிமைகளை போலீசார் மதிப்பதில்லை என்றும் தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ண ஓட்டத்தில் இருப்பதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல்துறையை தண்டனை கொடுத்தால் கோர்ட் எதற்கு என்றும் சண்முகம் காட்டமாக கேள்வி எழுப்பினார். காவல் விசாரணையில் அஜித்குமார் மரணமடைந்த சம்பவம் குறித்து இயக்குனர் அமீர் தெரிவித்த கருத்து விமர்சனத்திற்கு வழிவகுத்துள்ளது. இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் தன்னுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள் என சிரித்துக் கொண்டே பதிலளித்தார். அஜித் மரணம் தமிழகத்தையே கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ள நிலையில் திமுக அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் சமூக அவலங்களை துணிச்சலுடன் கண்டிக்கும் அமீர் இவ்வாறு தற்போது கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் பாமக இல்லை என ராமதாஸ் சூசகமாக தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணிக்கு சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் கூறியிருந்தார். இது குறித்து கேள்வி கேட்டதற்கு பதிலளித்த ராமதாஸ் நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு உள்ளிட்டவை கூடிதான் முடிவு எடுக்க வேண்டும் என மழுப்பலாக பதிலளித்தார். குஜராத் தேர்தலில் காங்கிரசுடன் ஆம் ஆத்மி கூட்டணி அமைக்காது என்றும் தனித்துதான் போட்டியிடும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்தியா கூட்டணி மக்களவை தேர்தலுக்காக மட்டுமே அமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் குஜராத் மாநிலத்தில் பாஜகவின் வெற்றிக்கு காங்கிரஸ் மறைமுகமாக உதவுவதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் குஜராத்தில் நடந்த 5 இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி 2 இடங்களில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது.
ஆப்கானிஸ்தானின் புதிய தூதரை ரஷ்யா ஏற்றுக்கொண்டுள்ளது. இதனால் தாலிபான் அரசை நாடு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், எரிபொருள், ஆற்றல், போக்குவரத்து, விவசாயம், உட்கட்டமைப்பு, இராணுவம், தீவிரவாத ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பு ஏற்படும். சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டு கிடந்த தாலிபான் அரசை ரஷ்யா முதல் நாடாக அங்கீகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.